சில்லுன்னு கூலா தினம் தினம் ஜோரா குடிப்போம் லைன் ஸ்குவாஷ். அயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். கூலா ஜோரா. கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். நேர்களை வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு அத்திக்கடவு போராட்ட போராளியும் பாஜகவை சேர்ந்தவருமான திரு அத்திக்கடவு சுப்பிரமணியன் இருந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, கேட்கலாம். வணக்கம். 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 அத்திக்கடவு அப்படின்றது நமக்கு ரொம்ப வருஷமாக இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு எல்லா தேர்தல் வாக்குறுதிகளிலும் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்றப்படும் அப்படின்ற இது. அத்திக்கடவுல வந்து அவிநாசி வரைக்கும் தண்ணியை கொண்டு வரணுன்றது ஒரு கிட்டத்தட்ட 100-150 கிராமங்கள் வரைக்கும் இம்பேக்ட் டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் இருக்கக்கூடிய முக்கியமான திட்டம். ஆனால் பல ஆண்டுகாலமாக கிடப்பில் இருந்தது அப்படின்றத பார்த்துருக்கோம். ரீசெண்ட் ஹிஸ்ட்ரியில் ஒரு பெரிய முன்னேற்றம் 2019-20 காலத்தில் 21 காலத்தில் வந்தது. இந்த 2016 உண்ணாவிரதத்துக்கு அப்புறம் ஆமாம், ஒரு பெரிய முன்னேற்றம் 2016க்கு அப்புறம் நல்ல மலமளவன வந்து 2019-20-21ன்றது அந்த கோவிட் டைம்குள்ளேயும் வேகம் பிடித்து இருந்தது. ஆனால் மீண்டும் ஒரு மந்த நிலையில் இருக்கோ, கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கோ அப்படின்னு ஒரு பெரும் கேள்வி அங்கே லோக்கலில் ப்ரொட்டஸ்ட்டு முணுமுணுப்பு அப்படின்னு போய் நிற்கிறது. டோட்டலாக கட்சி சார்பு இல்லாமல் முதல்ல நான் கேட்கணும்னு நினைக்கிறது, அத்திக்கடவோடைய இந்த ஹிஸ்ட்ரி இதை வந்து நீங்கள் டைமில் என்ன க்ரோனாலஜிக்கலாக சொல்ல முடியுமா? சரி, கண்டிப்பாக சொல்லலாங்க. அப்புறம் இப்போ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா தேர்தல் அறிக்கையிலும் இடம்பெற்றிருந்தா கூட இந்த திட்டத்துக்கான முதல் புள்ளி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1834 சார் ஆர்த்தர் காட்டன் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் பொறியாளர். அவர் வந்து இந்தியா வர்றப்போ நம்ம கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய பவானி ஆற்றுல பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் வெள்ளம் அதிகமாக போய் தண்ணி கடலில் கலந்துரும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நொய்யல் ஆற்றுலையும் வெள்ளம் பெருக்கெடுத்து போகும். அந்த தண்ணி போய் காவேரி ஆற்றுல கலந்து கடலில் போய் கலந்துரும். ஆனால் இந்த பவானி ஆற்றுக்கும் நொய்யல் ஆற்றுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த மேட்டுப்பாங்கான பகுதி பார்த்திங்கன்னா எப்பவுமே வறண்டு காணப்படுது. அப்போ தான் அவர் மனசில் உதிச்ச ஒரு ஐடியா தான் இந்த பவானி ஆற்றோட தண்ணியை வந்து ஒரு டேம் கட்டி இந்த புளியம்பட்டி, அவிநாசி, அன்னூர் அன்னைக்கு பார்த்திங்கன்னா பல்லடம் வரைக்கும் இந்த ஸ்கீமை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்துரு எழுதி வச்சுட்டு போகிறார் 1834. அதுதான் இந்த திட்டத்துக்கான ஆரம்ப புள்ளி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1905 ஆர்என் ஆரோக்கியசாமி முதலியார் அப்படிங்கிற அப்போ மெட்ராஸ் பிரசிடென்சியோட பொதுப்பணித்துறை பொறியாளர், சீஃப் என்ஜினியர், அவர் வந்து என்னங்கிறாரு, பிளைன்ஸில் கீழே ஒரு டேம் கட்டி அந்த தண்ணியை டைவெர்ட் பண்ணி இந்த அவிநாசி இந்த பகுதிகளுக்கு கொண்டு அதாவது ஈரோடு, பெருந்துறை இந்த மாதிரியான பகுதிகளுக்கு கொண்டு வர்றது கீழ்பவானி திட்டம்னு. அதே மாதிரி மலையில் மேலே ஒரு டேம் கட்டி அவிநாசி, அன்னூர், அவிநாசி, காரமடை, பல்லடம் வரைக்கும், தாராபுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இந்த தண்ணி கொண்டு போனால் அது மேல் பவானி திட்டம், அப்பர் பவானி ப்ராஜெக்ட். இது கீழே இப்போ இருக்கிற இது வந்து லோயர் பவானி ப்ராஜெக்ட். இந்த ரெண்டில் எதை வேணாலும் நிறைவேற்றலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்துரு எழுதி வைக்கிறாருங்க 1905 ஆர்என் ஆரோக்கியசாமி முதலியார். அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் 1957 அவிநாசி சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாரப்ப கவுண்டர் அவர் வந்து பல முறை அன்றைய முதல்வராக இருந்த காமராஜர்கிட்ட இது குறித்து சட்டமன்றத்தில் நிறையா தடவை கேள்வி எழுப்பியிருக்கிறாருங்க. அப்போ வந்து இந்த திட்டத்துக்கு பேர் அவிநாசி திட்டம் அப்படின்னு இருந்துச்சுங்க. அவிநாசி திட்டம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பல முறை அவர் கேட்டிருக்காரு. அது வந்து சட்டமன்ற குறிப்புகள் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அப்போ வந்து 1948 அந்த தங்கதூரி பிரகாசம் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு ஒரு ஓட்டு தேவைப்பட்டுச்சு. அந்த ஒரு ஓட்டு பார்த்திங்கன்னா ஈரோட்டில் அன்றைக்கி இருந்த எம்எல்ஏ ஈஸ்வரன் அவர் போட வேண்டியதாக இருந்துச்சு. அவர் போட்டால் மட்டும்தான் தங்கதூரி பிரகாசம் வந்து சிஎம் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததுனால அவர் அன்றைக்கி ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அத்திக்கடவு கீழ்பவானி திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ஹெவியான ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு. தங்கதூரி பிரகாசம் சரின்னு சொல்லிட்டு இவர் ஓட்டு போட்டுறாரு. ஓட்டு போட்டதுக்கப்புறம் சில மாதங்கள் அதை பற்றி சிஎம் வந்து சட்டசபையில் பேசலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் ரிசைன் பண்ணிவிட்டு நேராக கிளம்பி ஈரோடு வந்துடுறாரு. அப்போ வந்து அன்றைக்கி இருந்த கலெக்டர் மூலமாக ஒரு தூது அனுப்பி இல்லை அந்த திட்டத்துக்கான வேலையை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 1948 அந்த திட்டத்துக்கான வேலையில் ஆரம்பித்து அந்த கீழ்பவானி திட்டமாக அந்த திட்டம் மாற்றி அன்றைக்கி செயல்படுத்தினாங்க. இன்றைக்கும் அந்த திட்டத்தின் மூலமாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கோபி பகுதியிலிருந்து கோபி தாலுகா, அவிநாசி, நம்பியூர் தாலுகா, பெருந்துறை, அரச்சலூர், கிட்டத்தட்ட கரூர் மாவட்டம் வரைக்கும் ஒரு 2,07,000 ஏக்கர் கீழ்பவானி திட்டத்து மூலமாக பாசன வசதி பெற்றுட்டு இருக்குதுங்க.
அதுக்கு இது அப்போவும் அந்த திட்டம் நிறைவேற்றப்படல. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக சட்டமன்றத்தில் அவர் பேசினார். கிட்டத்தட்ட இதுக்கான போராட்ட களங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ இந்த திட்டம் வந்து எல்லா தேர்தல் அறிக்கையிலையும் இந்த உங்களுக்கு 91, 96, 2001, 2006 வரிசையாக வந்திருக்கு. ஆமாங்க. நான் அப்படியே கொண்டு வந்து நான் 2016க்கு கொண்டு வந்து வைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த பெரும் போராட்டம் அந்த 2016 நடந்தது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கூட 90 காலகட்டங்களில் எம்எஸ் உதயமூர்த்தி ஐயா பார்த்தீங்கன்னா ஒரு அவர் இந்தியா வந்தப்போ தமிழ்நாடு பகுதியில் இந்த பகுதியில் சுற்றி பார்க்கும்போது அவர் ஒரு பெரிய ஒரு வாகன யாத்திரை ஒன்று முதல் தடவையாக ஒரு நடைபயணம் போகிறாருங்க. காரமடையிலேருந்து சென்னிமலை வரைக்கும் ஒரு பெரிய நடைபயணம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 70 வயசு 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த திட்டத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தில் இன்றைக்கும் ஆக்டிவாக இருக்கிறவங்க எல்லாருமே எம்எஸ் உதயமூர்த்தி ஐயா காலகட்டத்தில் அந்த நடைபயணத்தில் கலந்துக்கிட்டவங்க தான். ரெண்டாவது அவரே ஒரு வாகன யாத்திரை ஒன்று போகிறாரு. அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டுச்சு. 2000 காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்தோட உச்சகட்ட இது பார்த்திங்கன்னா தேர்தலில் பங்கெடுக்கிறது தான். 2001 சட்டமன்ற தேர்தலில் நம்ம அத்திக்கடவு திட்டத்துக்காக நம்ம ஒரு வேட்பாளர் நிறுத்துகிறோம். அந்த வேட்பாளர் பார்த்திங்கன்னா ஒரு 18,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தன்னோட வெற்றி வாய்ப்பு இழக்கிறாரு. செகண்ட் பிளேஸ் பிடிச்சாங்க. திமுகவை பின்னுக்கு தள்ளி. ஆமாங்க. அது வரைக்கும் அதிமுக தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அதிமுக வேட்பாளர் ஜெயிக்கிறாரு. 2வது இடத்துக்கு நம்ம வேட்பாளர் வர்றாரு. அதுவரை ஆளுங்கட்சியாக இருந்த திமுக வந்து 3வது இடத்துக்கு போகக்கூடிய ஒரு இது அப்படின்னா எந்த தொகுதி? அவினாசி தொகுதி. அவினாசி தனி தொகுதியில் ஒரு வேட்பாளர். இந்த திட்டத்துக்கு மக்கள் அளித்த ஆதரவு அவ்வளோ. அவினாசின்றது ஏடிஎம்கேவுடைய ஃபோர்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். கண்டிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2006 கூட நம்ம திரும்ப நம்மளோட தண்ணீர் வேட்பாளர் மறுபடியும் ஒருத்தரை நம்ம அங்கே நிறுத்தி களம் கண்டோம். அந்த தேர்தலில் ஒரு விசேஷம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க தன்னோட வேட்பாளர்களை களம் நிறுத்திய பாஜக 2006 தேர்தலில் நம்ம அத்திக்கடவு திட்ட வேட்பாளருக்கு ஆதரவாக அங்கே வேட்பாளரை போடல, வாபஸ் வாங்கிட்டாங்க. ஸோ உங்களுக்கு 2006 வரைக்கும் இது வந்து நிற்குது. 2016 அது என்ன ட்ரிகர்? அது எப்படி அப்பேற்பட்ட ஒரு ஃப்ளேரப் ஆச்சு, ஒரு மொமெண்டம் அதிகமாச்சு, போராட்டம் பெரிதாக உருவெடுத்து? அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா 2013 ஒரு மிகப்பெரிய ஒரு வாகன பேரணி, ஒரு 2000-3000 டூ வீலர்ஸ் இதில் ஆரம்பித்து காரமடையில் ஆரம்பித்து பெருந்துறை வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு டூ வீலர் ரேலி, இருசக்கர வாகன பயணம் ஒன்று இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா நிறைய இளைஞர்கள் நிறையா எல்லாம் உள்ளே வர ஆரம்பித்தாங்க. அவங்க எல்லாருக்குமே நம்ம பகுதி வறண்டுட்டு வருது, தண்ணீர் பஞ்சம் வருது, பாலைவனம் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு பயம். எந்த கட்சி அடையாளம் இல்லாமல் நிறையா ஒரு 3000த்துக்கு மேற்பட்டவங்க கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு அடிக்கடி கூட்டங்கள். முன்னாடி பார்த்திங்கன்னா அப்பப்போ கூட்டங்கள் நடக்கும். பத்திரிகையில் எப்பயாவது ஒரு தடவை செய்தி வந்துட்டு இருந்துச்சு. அந்த 2013 வாகன யாத்திரைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து எங்கேயாவது ஒரு பக்கம் அத்திக்கடவுக்கான ஒரு ஆலோசனை கூட்டங்களோ ஏதாவது ஒன்று தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. அப்போ தான் பார்த்திங்கன்னா 2015 ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறோம். ஒரு காலவரையற்ற உண்ணாவிரதமாக தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறோம். பட் ஒரு சில காரணங்கள்னால அது ஒரு நாளையே அந்த உண்ணாவிரதம் வந்து கைவிடப்படுது. அதுக்கப்புறம் அந்த உண்ணாவிரதம் கைவிடப்பட்டதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு பிளான் பண்ணி இனி நம்ம உண்ணாவிரதம் இருந்தால் இதுக்கு ஒரு முடிவு வராமல் நம்ம அந்த உண்ணாவிரதத்தை கைவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான ஒரு முடிவோட 2016 பிப்ரவரி 8ஆம் தேதி அன்னைக்கு ஒரு 14 பேர் அவினாசி பெரிய கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாடல் பெற்ற தலம் அவினாசி, அங்கே அந்த முதலையுண்ட பாலகனை மீட்ட அந்த தாமரை குளத்தோட கரையில் ஒரு 14 பேர் உண்ணாவிரதம் இருந்து கைது செய்யப்படுறாங்க. அந்த 14 பேரையும் கைது செஞ்சு அங்கே அவினாசியில் இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபத்தில் அடைச்சி வைக்கிறாங்க. இதுக்குள்ளே இந்த செய்தி பார்த்திங்கன்னா அன்று மாலைக்குள் கிட்டத்தட்ட பெருந்துறை, கோபி சட்டமன்ற தொகுதி, திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி, அவினாசி, மேட்டுப்பாளையம், சூலூர், இந்த மாதிரி எல்லா தொகுதிக்கும் இந்த செய்தி பரவுது. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா டோட்டலாக கடையடைப்பு. வணிகர்கள்லாம் அவங்களாவே முன் வந்து கடையடைப்பு செஞ்சு இந்த திட்டத்துக்கு தங்களோட ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. இதுக்கு நடுவில் அந்த கைது செய்யப்பட்ட 14 பேரையும் கோவை அரசு மருத்துவமனைக்கு செக்கப்புக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து உண்ணாவிரத்தை கைவிட சொல்லி நிறையா இது வருது. அதையெல்லாம் மீறி இல்லை நாங்கள் உண்ணாவிரத்தை தொடருவோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து மறுபடியும் அவினாசி வந்து அவினாசியில் புதிய பேருந்து நிலையம் எதிரில் ஒரு பந்தல் போட்டு இந்த 14 பேரும் தங்களோட உண்ணாவிரத்தை தொடரும்போது கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் அப்போ அந்த உண்ணாவிரத பந்தலில் இவங்களுக்கு ஆதரவாக வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க.
அந்த இது பிப்ரவரி 8ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 19ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து ஒரு 12 நாள் அந்த உண்ணாவிரத போராட்டமானது நடந்ததுங்க. அந்த உண்ணாவிரத காலத்தில் கலந்துக்காத அரசியல் கட்சிகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தமிழக முதல்வர் வந்து அங்கே அன்னைக்கு ஆதரவு கொடுத்துருந்தாருங்க. ஏன்னா அப்போ ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி, எலெக்ஷன்ஸ் வருது, வரும் 2 மாதத்தில் எலெக்ஷன் வருது. அப்போ வைகோ வந்திருந்தாருங்க. அன்றைய பாஜகவோட மாநில தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் அவங்க வந்திருந்தாங்க. EVKSன் இளங்கோவன் வந்திருந்தாருங்க. இந்த மாதிரி அனைத்து தலைவர்களும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாய சங்கங்களும் சமூக அமைப்புகளும் வந்து ஆதரவு கொடுத்தாங்க. ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு தான் சொல்லலாம். அந்த 12 நாள் உண்ணாவிரதத்தோட முடிவில் பார்த்தீங்கன்னா 3.27 கோடி ஆரம்ப கட்ட நிதி ஒதுக்கி அரசு கெசட்டில் வெளியிட்டு அரசு ஒப்புதல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் சொல்லக்கூடிய நிர்வாக ஒப்புதல் வழங்கினாங்க. நாங்கள் இந்த 3 கண்டிஷன் தான் வச்சோம். ஒரு ஆரம்ப கட்ட நிதி கொடுக்கணும், அரசு இதழில் வெளியிடணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற 3 கோரிக்கையோடு தான் நாங்கள் உண்ணாவிரதம் இருந்தோம். அந்த 3 கோரிக்கையும் சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் அன்றைய முதல்வராக இருந்த மாண்புமிகு ஜெயலலிதா அவங்க வந்து அறிவித்தாங்க. அறிவித்ததை தொடர்ந்து அன்றைக்கி நாங்கள் அந்த உண்ணாவிரதத்தை கைவிட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் 2017 அதாவது அதிமுக தொடர்கிறது முதல்வர்கள் மாதிரி OPS EPS வர்றாருங்க. வந்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு உண்ணாவிரதம் அவினாசியில் 2017 பிப்ரவரி 19 ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறோம். அதுக்கு முன்னாடியே வந்து எங்களை அதிமுக தரப்பில் தொடர்பு கொண்டு இந்த திட்டத்துக்கான வேலைகள் போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த உண்ணாவிரதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா முதல் வருஷம் ஒரு 250 கோடி அந்த பட்ஜெட்டில் 2017 பட்ஜெட்டில் ஒரு 250 கோடி நிதி ஒதுக்குறாங்க இந்த திட்டத்துக்காக. இந்த திட்டத்துக்காக ஆய்வுகள் போயிட்டுருக்குது. ஏன்னா இந்த திட்டத்தில் எந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய ஆயக்கட்டுகளான LBBயோ, தடப்பள்ளி அரக்கங்கோட்டை விவசாயிகளோ அல்லது காளிங்கராயன் விவசாயிகளோ எந்த ஒரு விவசாயியும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இதுக்கான ஆய்வுகள் திட்டப்பணிகளை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தயாரித்தாங்க. அதே மாதிரி 2019 பிப்ரவரி 28ஆம் தேதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த திட்டத்துக்கான அடிக்கல் நாட்டு விழா அவினாசியில் ஒரு பிரம்மாண்டமான முறையில் நடத்தினாங்க. இந்த திட்டம் வந்து DBOT அப்படிங்கிற ஒரு பேசிஸில் இந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்க. இந்த திட்டத்துக்கான டெண்டர் வந்து L&T நிறுவனம் எடுத்திருந்தாங்க. அந்த DBOT அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா, இந்த திட்டத்துக்கு யார் டெண்டர் எடுக்கிறாங்களோ அவங்க தான் இந்த திட்டத்தை வடிவமைக்கணும். அதுக்கு வந்து 10 மாத கால அவகாசம் கொடுத்துருந்தாங்க. இந்த திட்ட பணிகளுக்கு ஒரு 24 மாதம், அது வந்து டிசைனிங்க்கு ஒரு 10 மாதமும் டிசைன் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு 24 மாத காலமும் அவகாசம் கொடுத்துருந்தாங்க. அந்த L&T நிறுவனம் மார்ச் 2019 ஒர்க் ஆர்டர் கொடுக்குறாங்க. 25/12/2019 முறைப்படி இந்த திட்டப்பணிகளை L&T நிறுவனம் துவங்குது. அன்னைக்கு இருந்து இந்த திட்டப்பணிகள் போயிட்டுருக்குது. பார்த்திங்கன்னா 2021 ஆட்சி மாற்றம் நடக்குது. 2020 ஒரு மிகப்பெரிய கொரோனா வருது. அந்த ஆட்சி மாற்ற காலங்களில் பார்த்திங்கன்னா அது வரைக்கும் ஒரு 80% வரைக்கும் செஞ்சுட்டாங்கல்ல ஏடிஎம்கே ஆட்சியில். 2019 டிசம்பரில் ஆரம்பித்த பணி பார்த்திங்கன்னா மே 2, 2021 அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தேர்தல் பதவி ராஜினாமா பண்ணுறாரு. அது வரைக்கும் நீர்வளத்துறையோட அறிக்கை அன்னைக்கு வந்து பொதுப்பணித்துறையாக இருந்தது. இப்போ திமுக அரசாங்கம் பதவியேற்ற பின்னாடி பொதுப்பணித்துறை 2ஆக பிரித்து நீர்வளத்துறைன்னு பிரிச்சுருக்கிறாங்க. அந்த பொதுப்பணித்துறையோட அறிக்கைப்படி அன்றைய காலகட்டங்களில் 16 மாத காலத்தில் அவங்க வந்து 83% பணிகளை அதிமுக ஆட்சி காலங்களில் நிறைவேற்றியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த திமுக வந்து அந்த திட்டப்பணிகளை மறுபடியும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ எவ்வளோ அது வந்து நிற்கிது? அது இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. உங்களுக்கு ஒரு 16 மாதத்தில் 83% வரைக்கும் சரசரன்னு கொண்டு வந்து நிற்க வைக்கும்போது உங்களுக்கு 5 வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. பாஜக, அதிமுக எல்லாம் இது குரல் கொடுக்குறாங்க. உங்களுடைய அமைப்புகளில் சேர்ந்த தொடர்புடைய நிறைய பேர் குற்றம் சாட்டுறாங்க. இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது? இப்போ இல்லை, இந்த திட்டம் பார்த்திங்கன்னா 2024 ஆகஸ்ட் 17ஆம் தேதி 17 நம்ம தமிழக முதல்வர் வந்து திட்டத்துக்கான திறப்பு விழா பண்ணிட்டாருங்க. இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா 1045 நீர்நிலைகள் இருக்குது. குளம், குட்டை, செக் டேம். இன்னும் 100% முடிஞ்சிச்சு, இன்னும் குறைபாடுகள் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா இந்த 1045 குளம், குட்டைகளில் இன்னும் ஒரு 150 150 குளம் நீர்நிலைகளுக்கு இன்னும் முழுமையாக தண்ணி போய் சேரலைங்க. இன்னும் முழுமையாக போய் சேரல. இது இல்லாமல் இந்த திட்டத்தில் நடுவில் மந்தமாச்சுன்ற குற்றச்சாட்டு இருக்குல்ல, அது எப்படி? கண்டிப்பாக இந்த திட்டத்துக்கான நிலம், அந்த குழாய் பதிக்கக்கூடிய பகுதிகளில் நிலம் கையகப்படுத்துகிற பணியில் ரொம்ப தொய்வாக தான் இருந்துச்சு. பணிகள் வந்து ரொம்ப தொய்வாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2024 ஆகஸ்ட்டில் தான்
இந்த திட்டமே துவக்க விழா பண்ணியிருந்தாங்க. இதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1400 குளம் குட்டைகள் இந்த முதல் திட்டத்தில் விடுபட்டு போச்சு. அந்த குளம் குட்டைகளுக்கான குட்டைகளையும் சேர்த்து ஒரு புதிய திட்டத்தை அறிவிக்கணும்னு சொல்லி நம்ம இந்த திட்டப்பணிகள் துவங்கினதுலேருந்தே நம்ம கோரிக்கை வச்சுருந்தோம். அதிமுக காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இதுக்கான ஒரு ஆய்வுகள் அந்த விடுபட்ட குளம் குட்டைகளை சேர்த்து ஒரு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கிறதுக்கான ஆரம்பகட்ட பணிகள் நடந்துச்சு. பட் இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கான இன்னும் அந்த பணிகள் வேறு எதுவும் முன்னெடுத்த மாதிரி தெரியலைங்க. இந்த விடுபட்ட குளங்கள் அதில் வந்து அதிமுக வந்து என்ன செய்தது அந்த டைமில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து திமுக கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் வந்து என்ன செஞ்சாங்க, இவங்களுடைய ரோல் இது என்ன வந்தது, திட்ட அறிக்கை ஏதாவது வந்ததா, ஒரு கம்பேரிசனாக சொல்லணும்னா ஒரு ஃப்ளோ இருக்கும்போது திடீர்னு மந்தம்னு சொல்லும்போது இரு அரசுகளுடைய நிர்வாகம் அப்படின்னு தான் இங்கே வந்து நிற்கும். அப்போ வந்து உங்களுக்கு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படின்றது 83% வந்தது. அப்புறம் 2024 ஆகஸ்ட்டில் திறந்து வைக்கிறாங்க. இன்றைக்கும் பல குறைகள் இருக்குது. இத்தனை குளங்குட்டையில் வந்து வேலைகள் முழுசாக நடக்கலை அப்படின்னு இருக்குது. திரு அண்ணாமலை அவர்கள் உண்ணாவிரத போராட்டம் அறிவிக்கிறாரு. அதுக்கப்புறம் திடீர்னு பணிகள் ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. இது டோட்டலாக இது 2 பக்கமும் என்ன தப்பு நடந்தது, பிஜேபியோட ரோல் இதில் என்ன வந்தது? வந்து 2024 ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து அத்திக்கடவு திட்டத்தோட 4வது நீரேற்று நிலையத்தை பார்வையிட வந்தாருங்க. பார்வையிட வந்துட்டு ஆல்மோஸ்ட் இதோட ஒர்க்கை எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனி வந்து திட்டத்துக்கான திறப்பு விழா பண்ணுறது மட்டும்தான் பாக்கி இருக்குது, சில குறிப்பிட்ட அளவு பணிகள் மட்டுமே பாக்கி இருக்குது, அதனால் இந்த திட்டத்துக்கு உடனடியாக திறப்பு விழா பண்ணணும், அப்படி இல்லைன்னா நானே ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி அன்னைக்கு நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. அதை தொடர்ந்து ஆகஸ்ட் 17 அன்னைக்கு நம்ம தமிழக முதல்வர் வந்து இந்த திட்டத்துக்கான திறப்பு விழாவை பண்ணாருங்க. இந்த விடுபட்ட குளம் குட்டைகளை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அதிமுக ஆட்சி காலங்களில் அந்த குட்டைகளுக்கான பட்டியலை தேர்ந்தெடுத்து ஒரு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கிறதுக்கான ஒரு பணிகள் ஆரம்பகட்ட பணிகளை அவங்க செஞ்சாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த 1400 குளம் குட்டைகளுக்கு இந்த 5 வருஷத்தில் அதுக்கு ஒரு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கிறதோ அந்த குளம் குட்டைகளை பற்றி இது வரைக்கும் திமுக தரப்பில் இது வரைக்கும் எந்த ஒரு தகவலும் நம்மளுக்கு இன்னும் வரலைங்க. இங்கே அத்திக்கடவு போராட்ட குழுவுக்கு இன்னும் எந்த தகவலும் வரலைங்க. இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸை நீங்கள் பார்க்குறோம். இதுக்கப்புறம் என்னெல்லாம் செய்ய முடியும், அதில் செய்ய வேண்டியது விஷயங்கள் என்ன, குளம் கொட்டைகள் மீதி இருக்கிற குளம் கொட்டைகளை தாண்டி ஃபியூச்சரிஸ்டிக்காக விஷனரியாக வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய நீராதார தேவைகள் எக்ஸ்பான்ஷன் இருக்கும், தொழில்துறை வர இருக்கும், விவசாயம் வந்து நீர் பற்றாக்குறை கீழே இருக்கும்போது அதுக்கு நமக்கு எப்படி சார்ட் அவுட் பண்ண போகிறோம், குடிநீருக்கு என்ன இது டோட்டலாக உங்களுக்கு இருக்குல்ல, உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் புதுசாக பிரச்சனைகள்லாம் வரும். அதெல்லாம் எதிர்கொள்ள இந்த திட்டத்தில் அட்வான்ஸாக இன்னொரு முற்போக்கை யோசிச்சு என்னெல்லாம் செய்ய முடியும்? 2 விஷயம் நம்ம சொல்லணும்னா, அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்றும் போதே இந்த திட்டத்துக்கான மின் செலவை தமிழ்நாடு அரசு வந்து ஒரு அரசுக்கு ஒரு பேர்டனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக 150 கோடியில் இதுக்கான 33 மெகாவாட் ஒரு சோலார் மின் திட்டத்தை அன்னைக்கு இந்த திட்டத்துக்கான அடிக்கல் நாட்டும் பொழுது அன்றைய முதல்வர் வந்து அறிவிச்சிருந்தாருங்க. இந்த திட்டம் செயல்படுத்தும் போது இதுக்கான சூரிய ஒளி மின் திட்டம் சொல்லக்கூடிய சோலார் இது கூட சேர்த்து தான் வரும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. பட் இன்றைக்கி வரைக்கும் அந்த சோலாருக்கான நிலம் தேடும் பணியோ அல்லது சோலார் பேனல் பொருத்தும் பணியோ எதுவுமே இந்த அரசில் அறிவிக்கலைங்க. ஏன்னா வருஷம் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்துக்கு வந்து வருஷத்தில் அந்த 70 நாட்கள் நம்ம நீரேற்றம் பண்ணுவோம். 70 நாள்னு இல்லை, இப்போ நம்ம 1.5 TMC நீரேற்றம் பண்ணும்போது ஒரு பம்ப் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா 1300 to 1400 ஹெச்பியில் 6 மோட்டர் இருக்கும், 8 மோட்டர் இருக்கும். அதில் 6 மோட்டர் ஓடும், 2 வந்து ஸ்டாண்ட் பை. அப்படிங்கும்போது கோடிக்கணக்கில் இதுக்கான மின்சார பில் வந்து மின் கட்டணம் வரும். அப்போ அதை தவிர்க்கும் விதமாக அன்னைக்கு வந்து சோலார் ஸ்கீம் போட்டிருந்தாங்க. பட் இப்போ இந்த அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் அதை கிடப்பில் தான் இருக்குது. இப்போ இந்த அரசாங்கம் வந்து உடனடியாக அந்த சோலார் ஸ்கீம் கொண்டு வந்தால் ஒழிய எதிர்காலத்தில் ஏன்னா பராமரிப்பு கட்டணங்கள் இப்போ இந்த திட்டம் நிறைவேற்றினாலும் கூட 5 வருஷம் பராமரிப்பு பணிகளை வந்து L&T நிறுவனம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த பராமரிப்பு செலவோடு சேர்த்து இந்த மின் கட்டணங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையாக இருக்கும். எதிர்காலத்தில் மின் சுமையை காரணம் காட்டி கூட இந்த திட்டத்தில் நீரேற்றம் செய்கிறது தடைப்படலாம். அதனால் சோலார் சூரிய ஒளி மின்சாரம் வந்து இந்த திட்டத்துக்கு கூட இணைஞ்ச ஒன்று. அதனால் அதை முதல்ல நிறைவேற்றணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இன்னொன்று இதை விட முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பாண்டியாறு திட்டம். முதல்ல வந்து பாண்டியாறு பண்ணலாம் அப்படின்னு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து அந்த பாண்டியாறு தமிழ்நாட்டில் உற்பத்தியாகக்கூடிய இந்த ஆறு வந்து கேரளாக்குள்ளே போய் சாலியாத்தில் கலந்து அரபிக்கடலில் போய் கலந்துருது. கிட்டத்தட்ட அதில் 14 TMC
தண்ணீர் வந்து போகுது. அதில் 1 ஏக்கர் கூட கேரளா அரசாங்கம் வந்து கேரளா மாநிலத்தில் விவசாயம் பண்ணுறதில்ல. கிட்டத்தட்ட 1970 காலகட்டங்களில் இந்த திட்டத்துக்கான ஆரம்பகட்ட பணிகள் நடந்து அந்த திட்டத்துக்கு குழாய் பதிக்கும் பணி கூட பண்ணாங்க. ஆனால் குழாய் அந்த பகுதியில் கொண்டு வந்து போட்டாங்க. ஆனால் ஒரு சில காரணங்கள்னால அந்த திட்டம் தடைபட்டு போச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்துக்கான செலவு வந்து தமிழ்நாடு ஏற்றுக்கிற மாதிரியும் தண்ணீர் தமிழ்நாட்டுக்கும் அந்த திட்டத்தில் தயாரிக்கக்கூடிய மின்சாரம் கேரளாவுக்கு மின்சாரம், தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு நிதி மத்திய அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் அன்றைக்கி இந்த திட்டத்தை செயல்படுத்த முயற்சி பண்ணாங்க. ஏறக்குறைய 14 டிஎம்சி தண்ணீர் இதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 7 டிஎம்சி கேரளாவுக்கு பகிர்வு போனால் கூட 7 டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. 7 டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிது அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த அந்த 7 டிஎம்சி தண்ணீர் கிடைக்கும்போது பழைய எல்பிபி பாசன திட்டமாக இருந்தாலும் சரி, தடப்பள்ளி அரக்கங்கோட்டையாக இருந்தாலும் சரிங்க, அத்திக்கடவு அவினாசி திட்டமாக இருந்தாலும் சரி, இதில் எல்லாம் மிகையான நீர் காவேரியில் கலந்து கிட்டத்தட்ட டெல்டா வரைக்கும் வரும். வீராணத்துக்கும் இந்த தண்ணீர் சென்னை மக்களுக்கும் குடிநீருக்காக கூட பயன்படலாம். அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அற்புதமான திட்டம் வந்து அந்த பாண்டியார் பவானி இணைப்பு திட்டம். அந்த திட்டத்தை செயல்படுத்தும் போது இந்த திட்டத்துக்கு தேவையான தண்ணீர் வந்து பற்றாக்குறை என்றைக்குமே இருக்காது. அந்த திட்டத்தை நிறைவேற்றுறது ஒன்று தான் இதுக்கு தீர்வு. இது கொங்கு மண்டல மக்களுக்கு மட்டுமான திட்டம் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட டெல்டா வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான ஒரு திட்டம். ஏறக்குறைய சென்னை குடிநீரையும் இது பூர்த்தி செய்யலாம். ஏன்னா சமீப காலத்திலோட ரெக்கார்டு பார்த்திங்கன்னா 28 டிஎம்சி வரைக்கும் அந்த பாண்டியார் ஆற்றுல மிகை நீராக போய் உபரி நீர் போய் கடலில் கலந்தது. அந்த தண்ணீரை நம்ம தமிழ்நாட்டு பக்கம் திருப்பி விட்டோம்னா நிச்சயமாக கிட்டத்தட்ட பவானி ஆற்றுல ஒரு 49 கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்துகிறாங்க. அந்த திட்டத்துக்கும் இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதனால் இதை வந்து கருத்தில் கொண்டு இந்த திட்டத்தை விரைவாக செயல்படுத்தணும். பாண்டியார் திட்டத்தை செயல்படுத்துறது ஒன்று தான் அனைத்து பாசன திட்டங்களுக்கும் எந்த தடையும் இல்லாமல் நம்ம நீர் விநியோகம் பண்ண முடியும். ரொம்ப நன்றி சார், நம்மோட ரொம்ப டீட்டெயிலாக பேசுறதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.